ஷே ஏப்பா விஷ்ணு பேசுகிறேன்ப்பா. வாக்கரிசி போட்டியாப்பா? பூரா நல்லா அமைச்சர்களாக எப்படி உட்காந்துருக்கான் பார்த்தியா? 7 ஜெம்மு சேட்டை செஞ்சவன் கொளுத்து மப்பேறி போய் அப்படியே நாற்காலி சேர் செத்த பிணை மாதிரி உட்காந்து துண்டுகளை வாங்குதானா? துண்டுகளை வாங்குதான், பாக்ஸை கொடுக்கான். எப்படி இதே சோழி முடிஞ்சு வச்சு கணக்கு முடிச்சிட்டில. என்னமோ அவர் பீஸை உருவிட்டார். சென்னை மெட்ராஸில் காலை வச்சவனை பூரா இப்போ பீஸை உருவிட்டார். இப்போ டெல்லியில் உள்ளவன் இப்போ போனவனை பூரா கடித்து எடுப்பான். கடிக்க விடுவார். அதான் கடிக்க விட்றது. கடிக்கையில் இப்போ என்னென்ன பூரா அதிகாரியை பூரா இப்போ பிடிக்க விடுவான். சும்மா என்னமோ ஆக்சிஜன் மாதிரி விடுவான். விடுறா அப்படின்ட்டார். ஏதோ சும்மா ஒரு கலைச்சி விடுங்கடா, நீங்களாக கலைச்சிக்கோங்கடா அப்படின்னு. இவர் சட்டத்தை போட்டு உள்ளே ஏற்றி வரையில் அப்படியே உள்ள அல்வா மாதிரி சாப்பிட்டே தூக்குவார். தூக்குடான்னு தூக்குடா உள்ள அண்டார ஓலிமனை தூக்குடா. நம்ம கணக்கு இப்படித்தான். ஏன் சிரிக்கணும்? மானிட பேர் தமிழ் வார்த்தை பேசுகிறவன் சிரிப்பான். இந்த தமிழ்நாட்டில் பார்க்குறவன் கெக்கன்னு சிரிப்பான். வீடுந்தோறும் ஆதார கார்டு, ரேஷன் கார்டில் பூரா கையெழுத்து போட்டு ஒரு பொய் எழுத்து எழுதி வாங்கி திங்க, வாங்கி கொடுக்க, வாங்கி திங்க, அப்படியே வீடுந்தோறும் அப்படியே சரிச்சு விடுவான்ப்பா. வீடுந்தோறும் குலுங்கணும். அடுத்து வியாபாரம், எல்லா வியாபாரத்தையும் கம்ப்ளீட்டாக கடைக்காட்டுகளை வாழைப்பழம் விற்கிறவங்க கூட அப்படியே மண்ணை கவ்வ விடணும் அப்படின்ட்டார். அதனால் நீ ஏற்று பார்த்து நசுக்கி விட்டு கந்தல் கோலம் ஆக்கிடு. சரியா? இப்போ சென்னையில் எல்லாவனுக்கும் கந்தல் கோலம் ஆகி தான் போவான். பார்க்குறதுக்கு இவனா மானிட எல்லாம் பேண்ட்டு சட்டை வெள்ளை வேட்டி அப்படியே கிழவன் வாசிக்கான். அப்படியே நைஸாக போகிறேன்னு அவன் நினைக்கான். அவனுடைய கோமனம் வரைக்கும் உருவிட்டார். உருவிட்டார். போடா அந்தந்த நாட்டில் போய் கோமனத்தை உருவி உட்கார்றா. நரசப்பன் வருவான். அந்த டெல்லியில் இருக்கவன் அனுப்புவான். பூரா பேர் ரைடில் விட்டு இப்போ மாட்டுவான். ஏண்டா தமிழ்நாட்டுக்குள்ளே போன இந்த முட்டாப்பையை நம்ம கூப்பிட்டோம். இவன் நோட்டில் போனால் நம்மளை பாடாப்படுத்தான். கேரளாவில் பாடாப்படுத்தான், தெலுங்கானத்தில் பாடாப்படுத்துதான், ஆந்திரா கர்நாடகா பாடாப்படுத்தான்னு இப்போ முற்றுப்புள்ளி அடி எப்படி விழுதுன்னு மட்டும் பார். இப்போ இப்படி தான் களைச்சி விட்டு குத்தி தேங்காய் நார் மாதிரி பிச்சு எடுக்க விடுவார். புரியுதா? நீதிமன்ற வழக்காடுதலில் இப்போ உள்ள காகித பேப்பர்னால் வழக்கறிஞர்கள் தப்பு செய்கிறவனை பூரா காப்பாற்றி விடுதானா? எல்லாம் அனைத்தும் நல்லதுக்கு ஒரு 25% ஓடுது. கெட்டதுக்கு பூரா 75% ஓடிக்கொண்டே இருக்குது. உள்ள அரசியல்வாதி பல கோடி திமிர்த்தனமாக போகிறது வர்றது அனைத்தும் நீதிமன்ற கோர்ட்டு அவமதிப்பு, கோர்ட்டார் அவமதிப்பு, நீதிமன்ற கோர்ட்டு தலை வாசல் அவமதித்து உள்ளே போகிறானா? கசைக்கி விட்டுரு. முக்கால் சத்தியம் கசைக்கி விட்டு ஏற்று பார்த்து அவன் வீட்டில் மண்ணை கவ்வணும். ஆணும் பெண்ணும் அப்படி கவ்வ விடு. காகித பேப்பர்னு அவன் ₹1,00,000 கொண்டு போவான். செகண்டில் மறைமுகமாக்கி சரிச்சு கந்தல் கோலமாக்கிரு. இப்போ கைலாசத்தில் நினச்சவன், போனவன், பத்திரம் போட்டவன், பதிஞ்சவன் அவன் வீட்டில் இப்போ துண்டை காணும், துணியை காணும்னு ஓடிக்கொண்டே இருக்குது. கூடுதலான நெரிச்சு விடுவான். நீ தான் நெரிச்சு விடணுட்டார். நெரிச்சு விடு. வாரிசுகளை தடுமாறிய விடு. இப்போ முதல் ஆரம்பம் இடிக்க சொன்னவனுக்கு வீட்டில் அப்படியே சிலுவத்தூர் ஆண்டாளம்மா கோயில் ரவுண்டானில் உட்காந்துருப்பான் கவர்மெண்ட் லாயர். அவன் வீடை பூரா முழிச்சு பார்த்துருக்கான்ப்பா. சுற்றி முழிச்சு பார்த்து திருவோடு எடுக்க விடுவான். அவன் வாரிசு, அவன் புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் அந்த பேரம்பேத்தி வரக்கூடாது. இவன் கண்ணெதிரில் இவன் பொண்டாட்டி புள்ள எல்லாமே பார்க்கணும். அதான் கணக்கு போட்டார். அதுபடியே போயிரு. கடவுளா இல்லை இடிச்சு நான் நீதிமன்றத்தில் போடுறோம்னு அவன் நினைக்கான். நீதியே அவர் தான். அவர்கிட்ட போய் இவன் வாழாட்டலாமா? அப்போ இவன் குடும்பத்தை சரிச்சு விட்ரு, ரணவழி எடுத்து விட்ரு. இவன் கணக்கு ஓண்ட கொடுக்கணும்ல. முன்னாடி முடிஞ்சு வச்சு, பின்னாடி முடிஞ்சு வச்சு ஆடிக்கொண்டே இருக்கான். பத்திரம் போட்டு ரொம்ப ஆட்டத்தில் இருக்கான். ஆட விடுதாரு. ஆடுறா. இன்னும் உன் மனசு வீட்டில் திங்க வரைக்கும் ஆடுறான் இருக்கார். இதில் தப்பு செஞ்சவன், போனவன், வாரவன், வந்தவன், எல்லாமே ஆடுறா. உன் திருப்திக்கு எவ்வளோ ஆடணுமோ ஆடுறா அப்படிங்கார். ஆட விட்டு அந்த நேரம் கசக்குவார். அவர் கடவுளில் பாயிண்ட் வச்சுருப்பார்ல, அந்த ஒத்த பாயிண்டில் விட்டு நசிக்கிடுவார். எல்லாம் நீதிமன்ற கோர்ட்டு அமைச்சு ஓடுதானா? முக்கால் சத்தியம் போட்டாச்சுப்பா.